பிரேமலதா அவர்கள் எங்க கட்சிக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தரேன் அடுத்தது தரேன் உட்காருங்க. நம்ம பேரவை தலைவர் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, அமைச்சர் பெருமக்களே, அனைவருக்கும் முதல் கண் பணிவான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 2 நாட்களாக கேப்டனுடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவித்த முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கும், எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்களுக்கும், அதே போல திமுகவின் தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கும், அதிமுகவின் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும், அதே போல மருத்துவத்துறையினுடைய அமைச்சர் அருண்ராஜ் அவர்களுக்கும், யாரெல்லாம் கேப்டனுக்கு வாழ்த்து சொன்னீங்களோ அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம பேசுறது மானிய கோரிக்கை. அவைத்தலைவரே, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், நாங்களும் பொறுமையா 1 வாரம் 10 நாளா பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். மானிய கோரிக்கையை தவிர மற்ற எல்லா நிகழ்ச்சியும் இங்க நடக்குதுங்க. பொதுவா நான் சொல்றேங்க, நான் ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாம் கிடையாது. நாங்க ஒரு பொதுவான ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இங்க நான் பேசுகிறேன். இங்க மக்களுக்காக பேசுறதுக்கு தான் இந்த சட்டசபை. ஓகே, உங்க கருத்து சொல்லுங்க, ஒரு 5 நிமிஷம் சொல்லலாம், ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ. ஆனா டெய்லி 6:30 மணி வரைக்கும் போவதற்கான ரீசன், ஆளாளுக்கு ஒருத்தர் மேல குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறமே ஒழிய, சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கிறவங்களே ஒழிய, இதனால தமிழ்நாட்டுக்கோ மக்களுக்கோ இதனால என்ன பலன் என்ற கேள்வியை இங்க நான் கேட்கிறேன். ஆளும் கட்சியை தேர்ந்தவர்கள், இதுவரைக்கும் ஆட்சி செய்தவர்கள் எல்லாரும் சிறப்பாக தான் ஆட்சி செஞ்சிருக்காங்க. இதுவரைக்கும் யாருமே இங்க குறை சொல்ல முடியாது. எந்த ஆட்சியா இருக்கட்டும், அவங்க காலகட்டத்திற்கு தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் அவங்க நல்லதுதான் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது. உங்கள் ஆட்சியை மக்களுக்கும் இந்த நாட்டுக்கும் நல்லது செய்வதற்கு நீங்கள் எல்லா முயற்சி எடுங்கள். அதற்கு மக்களும் சரி, எல்லாரும் துணை நிற்போம் என்றுதான் சொல்றோம். ஆனால் இங்க பொதுவா நாங்க இங்க பாருங்க, எல்லாருமே அவைத்தலைவர் அவர்களே, நைட் அண்ட் டே எக்ஸாமுக்கு கூட இப்படி யாரும் ப்ரிப்பேர் பண்ணி இருக்க மாட்டாங்க. எல்லா சட்டமன்ற உறுப்பினரையும் நான் சொல்றேன், நைட் அண்ட் டே உட்கார்ந்து ப்ரிப்பேர் பண்ணி வர்றாங்க. ஆனா இங்க வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்கிறது. எப்ப பாரு சண்டை 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 அப்படின்னா மக்களுக்கு இதனால என்ன பலன்? நானு இப்ப நீங்க சொன்னீங்க, ஒரு நிமிஷம், வாக்குவாதம் என்பது ஒரு அளவுக்கு இருந்தால் ரசிக்கலாம். கடந்த 2 நாட்களா இங்க நான் வரல, மக்களோட சந்திக்கிறேன். மக்கள் என்ன சொல்றாங்களோ அதை இங்க நான் குறிப்பிடணும். இதுவரைக்கும் சட்டமன்றம் நல்லா போயிட்டு இருந்துச்சு, நாங்களும் இன்ட்ரெஸ்டிங்கா டெய்லி பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனா ஒரு 3-4 நாளா வெறும் சண்டை தான் போகுதே ஒழிய இதனால யாருக்கு எந்த பலனும் இல்லை. இப்பெல்லாம் நாங்க டிவி ஆஃப் பண்ணிடுறோங்கிறாங்க. ஏன் இதுன்னு சொல்றேன்னா, இங்க மக்களுக்காக பேசணும், மக்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு தான் இந்த சட்டசபை என்பதை தயவு செஞ்சு எல்லாரும் புரிஞ்சுக்கணும். வாக்குவாதம் பண்ணுங்க, ஆனா 24 மணி நேரம் இருக்கிற 6:30 மணி வரைக்கும் வெறும் சண்டை போனா எப்படி? நானும் பாக்குறேன். முந்தானத்து 6 மணி கோரிக்கை, கடைசி வரைக்கும் 4 மணி வரைக்கும் 2 மானிய கோரிக்கை கூட நம்மளால பேச முடியல. அவை தலைவரே, இது ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. எல்லாருக்கும் நீங்க வாய்ப்பு கொடுங்க. பேசினவங்களே தான் பேசுறாங்க, சண்டை போட்டவங்களே தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அப்ப எல்லாரும் அவங்கவுங்க வேலையை விட்டுட்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ற மாதிரி 3 மணி 4 மணி வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. உட்கார்ந்து கடைசி வரைக்கும் மக்களை பத்தி பேசவே முடியல. வேடிக்கை பார்த்துட்டு சண்டையை பார்த்துட்டு போறதுக்கு அனுமதி அளித்தேன். உறுப்பினர் முருகன், நீங்க தொடர்ந்து பேசி ராஜா ராஜா நீங்க பேசி முடியுங்க. இல்ல அவை தலைவரே, இங்க பாருங்க, நான் கடந்த 1 வாரமா எதுவுமே பேசல. நானும் ரொம்ப பொறுமையா நல்ல கருத்து நயமா சொல்லிட்டீங்க, போதுமானது. அவர் முறுப்பேர் இன்னும் 12 பேர் பேசணும், போதும். இப்போதைக்கு இது போதும். அப்புறம் அடுத்த மானிய கோரிக்கை வரும்போது நீங்க பேசலாம். இன்னைக்கு மானிய கோரிக்கை நீங்க இருக்கீங்க, இல்ல 10வது இடத்துல நீங்க இருக்கீங்க. கண்டிப்பா பேசும்போது நீங்க நீங்க வரும்போது நீங்க பேசலாம், இப்ப வேண்டாம். இல்ல நல்ல கருத்துக்கள் நீங்க சொல்லிட்டீங்க, போதுமானது. இப்போதைக்கு அது போதுமானது. கண்டிப்பா தரேன்.
இல்லை இது வரைக்கும் இல்லை சொல்லிட்டீங்க. அது எனக்கு அந்த கருத்து இல்லை. அந்த இல்லை இல்லை மாண்பு உறுப்பினர் போதும். மைக் இல்லை நான் பொறுமை காக்கணும். மக்களுக்காக இங்க எல்லாரையும் பேச வைக்கணும். இங்க வெறும் இது சட்டமன்றம், சண்டை மன்றம் கிடையாது. அதனால அவர் பேசாத வரைக்கும் அமைதியா போதுங்க. ஒன்ஸ் அவர் ஆரம்பிச்சாங்க பேசியது போதுமா? தயவு செஞ்சு நீங்க அனுமதி தராதீங்க. எல்லா உறுப்பினருக்கும் வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு அமர்கிறேன். எல்லாருக்கும் சம வாய்ப்பு. எல்லாருக்கும் இதுவரை பாருங்க, இதுவரை இல்லாத அளவிற்கு எல்லாருக்கும் சம வாய்ப்பு கொடுப்பது தான் நான் முயற்சி பண்றேன். அப்படிதான் உங்களுக்கு இப்போ வாய்ப்பு நான் கொடுத்துருக்கேன். பதில் உரையில் நீங்க பாருங்க, நீங்க இந்த பட்டியலில் உங்க பேர் இருந்தும் கூட நீங்க பேச விரும்பிய காரணம் இதை அனுமதித்திருக்கிறேன். நல்ல கருத்தை சொன்னீர்கள். உறுப்பினர் ராஜா அவர்கள் முடிவுக்கு கொண்டு வந்த அந்நியார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நம்மளுடைய இஸ்லாமியர் சொந்தங்களை எங்க சவுத்து சைடு எப்படி சொல்லுவோம்னா தாத்தா பேரன்க முறை உண்டு. மாமான்னு ஒரு சைடு உண்டு, திருநெல்வேலியில் தாத்தா பேரன் உண்டு. அவ்வளவு உரிமையோடு இருக்கக்கூடியவர்கள், தொப்புள் கொடி உறவாக அந்த இஸ்லாமிய சொந்தங்கள் மற்றும் அனைத்து சமுதாய மக்கள் பல்வேறு குற்ற செயலில் ஈடுபட்டு ஆயுள் தண்டனை கைதிகளாக சிறைச்சாலையில் ஏறக்குறைய 25 ஆண்டுகளாக இருந்து வந்துள்ளனர். மேற்கண்ட சிறைவாசிகளை இதற்கு முன்னால் இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சியில் 10 ஆண்டுகளுக்கு மேல் உள்ள சிறைவாசிகளை நன்னடத்தை சான்றிதழ் பெற்று சிறையில் எவ்விதமான குற்றச்சாட்டுகளும் செய்யாத சிறைவாசிகளை விடுதலை செய்தார்கள். அதுபோன்றுதான் மாண்புமிகு தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் தளபதியார் ஆட்சி காலத்திலும் ஆளுநர் அவர்களால் கழக அரசினுடைய செயல் திட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்த அரசை நான் கேட்டுக்கொள்வது, தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிறைவாசிகளை நன்னடத்தையின் அடிப்படையில் சிறையில் தன்னுடைய குற்றங்களை உணர்ந்துள்ளவர்களை கண்டறிந்து அவர்களை வெகு விரைவில் இந்த அரசு விடுதலை செய்ய வேண்டுகிறேன். கிறிஸ்துவ திருச்சபைகளில் இறந்தவர்களை புதைக்கும் மயான இடங்களை அரசு சார்பில் கண்டறிந்து வழங்கிட தொடர்ந்து கோரிக்கை வைக்கப்பட்டு வருகிறது. எனவே இது குறித்து முழுமையான ஆய்வு மேற்கொண்டு அவர்களுக்கான இடங்களை ஒதுக்கீடு செய்து தர வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய தொகுதி கோரிக்கையாக தாமிரபரணி கூட்டு குடிநீர் தந்த முத்தமிழங்க டாக்டர் கலைஞர் அவர்கள் 30 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. அந்த நேரத்தில் இருந்த மக்கள் தொகையை கணக்கெடுத்து தான் அந்த தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டம் கொடுத்தாங்க. ஆனால் தற்போது மக்கள் தொகை பெருக்கத்தால் மிகப்பெரிய சிரமத்துக்கு குடிநீர் தட்டுப்பாட்டு நிலவுது கிராமப்புறங்களில். ஆனால் எங்களுடைய ஆட்சியில் சங்கரங்கோயில் நகர பகுதிக்கு புதிய கூட்டு குடிநீர் திட்டம் வழங்கணும். அதே போல ராஜபாளையம் சிவகாசிக்கெல்லாம் வழங்கியிருந்தோம். இப்போ என்னன்னா ஆல்ரெடி ப்ரொஃபைல் போடப்பட்டு குருவிகுளம் யூனியனு, மானூர் யூனியன், அதே போல மேலநீதிநல்லூர், வாசநல்லூர், சங்கரங்கோயில் உட்பட்ட 500 கோடி ரூபாய்க்கு மதிப்பீடு போடப்பட்டிருக்கிறது. அந்த புதிய கூட்டு குடிநீர் திட்டத்தை நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போல அங்க செங்கச்சூளை ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. 100க்கு மேற்பட்ட இந்த கைதி மூலமா இருக்கக்கூடிய செங்கச்சூளைகள் இன்னைக்கு மூடி இருக்காங்க. ஆனா மற்ற மாவட்டங்கள்ல அதுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க அரசு. அதே போல நீங்கள் அனுமதி கொடுத்து விதிமுறைகளுக்கு உட்பட்டு அதை செயல்படுத்த வேண்டும் என்பதையும், புளியங்குடியை சுற்றி அதிகமான சிறு தொழில்கள் நெசவு தொழில் இயந்திரங்கள் இருப்பதால் அங்கு மையமாக கொண்டு மின்வாரிய கோட்ட அலுவலகம் அமைக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன்.